லிரிக்ஸ் இன்னும் பெட்டரா டைப் பண்ணி இருந்திருக்கலாம். மற்றபடி லிரிக்ஸ் தான் அங்க நான் சிங்கா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சொல்றேன் ஃபுல்ஃபில்லாவே இல்ல. கோட் பட சாங் ஸ்பார்க் எப்படி மார்க் அதை ப்ரோ. ஆனா ஓரளவுக்கு அந்த அளவுக்கு இன்னும் சொல்ற மாதிரி டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும் ப்ரோ. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம், நான் அந்த அளவுக்கு வரல. கேட்க பிடிக்கிற மாதிரி தான் வந்து ஒரு மாதிரி நாரடி தான் அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மாதிரி எதிர்பார்த்தோம். அது அந்த ஜான்ல இல்லைனாலும் சிறதான் வரும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை கேட்கறப்ப பழைய ட்யூன் பழைய வாய்ஸ் எல்லாம் இது அந்த மாதிரி பீட் நல்லா இருக்கு ப்ரோ. ஹெட்செட்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பீட். காப்பி அடிச்சு போடுறாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா பீட் நல்லா இருக்கு. மற்றபடி லிரிக்ஸ் தான் அங்க நான் சிங்கா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் எனக்கு பிடிச்ச துப்பாக்கி தான். அதுக்கப்புறம் அவருக்கு எந்த படமும் ஓடல. அதுக்கப்புறமா லியோ ஓரளவுக்கு நல்ல போகல. பட் போன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள்லாம். எனக்கு அதிகபட்சமா லாஸ்டா ஹைப் கொடுத்த படம்னா லியோ தான். டிக்கெட் புக்கிங் நிறைய ப்ரெஷர்லாம் இருந்துச்சு. அது நல்ல ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி மூட் செட் பண்ணிட்டாங்க. எந்த மாதிரி மூட்ல வராங்கன்னு ஒன்றும் புரியல. கமர்ஷியல்னு சொல்றாங்க, ட்ரெய்லர் நம்ம தான் தெரியும். மங்காத்தாவுக்கும் மாநாடு கடையில 2 படம் தான். அதுவும் போகும். இந்த படம் அந்த அளவுக்கு வெங்கட் பிரபு சக்சஸ் பண்ணுவாங்க. மங்காத்தா மாநாடுல எடுத்த ஒர்க்கை விட நிறைய அதிகமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. மேபி அதான் அவங்க ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து. புட்டா வர்றப்பதான் ப்ரோ தெரியும். யுவன் சங்கர் ராஜா விஜய்க்கு வந்து சரியா மியூசிக் பண்ணல அப்படின்னு அது எனக்கு இன்னும் எனக்கும் அது மாதிரி தான் ப்ரோ தோணுது. நல்லா இப்ப இருக்க ஜென்ரேஷன் நல்லா ஃபயரா கொடுக்குறாரு. அதனால அனிருத் நல்லா பிடிச்சி போயிடுச்சு. அவங்க காம்போ நல்லா இருக்கு. யுவன் சங்கர் ராஜ் இவ்வளவு நாள் பார்க்காதனால என்னன்னு தெரியல, ஒரு சிங்க் ஆகல ஒரு மாதிரி சாங்ஸ். இப்ப மாஸ்டர்ல கூட ஒரு 2 பாட்டு பாடி கொடுத்துருப்பாரு, அது கூட நல்லா இருக்கு. ஃபுல் இவங்களே யுவன் சங்கர் ராஜா படமா வர்றப்ப அந்த அளவுக்கு ஒன்னும் எதிர்பார்ப்பா இல்ல. அந்த அளவுக்கு விஜய்க்கு ஏற்ற மாதிரி பாட்டு கொடுக்க முடியும்னு தெரியல. இது 3வது சாங். இந்த 3 சாங்கும் பிடிச்ச சாங். சின்ன சின்ன கண்கள் அந்த மெலோடி நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. விஜய்க்கு பிடிச்ச விஷயம்னா அவரோட ஸ்பீச் தான் ப்ரோ. இப்ப மாநாடு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு பிடிக்காது இப்படி எதுவும் இல்லை ப்ரோ, எனக்கு இல்ல. இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ண போறோம் பேச்சுவாங்க. அந்த படத்தோட நிறுத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் படம் பண்ணணும் ஆசை இருக்கும். தொடர்ந்து படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கோட் சாங் வந்து இருக்குல்ல, அது கேட்கறப்ப எப்படி இருக்கு? எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது ஹாப்பியாவே இல்ல. தேர்ட் சிங்கிள் ப்ரோமோ பார்த்துட்டு சரி ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்ற ஒரு குத்து சாங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. வெங்கட் பிரபு டைரக்ஷன் வந்து மாநாடு, அதுக்கப்புறம் இடையில படமும் முன்னாடி படமும் சரியா போகல. இந்த படம் எந்த அளவுக்கு விஜய் சார் எதுக்கு கான்செப்ட் ஸ்டோரி கேட்டதும் அக்செப்ட் பண்ணிருப்பாரு தெரியல, பாப்போம். ரிலீஸ் ஆன பிறகுதான் பார்க்க முடியும். இந்த சாங் பாக்குறப்ப பழைய டியூன் மாதிரி பழைய குரல் வாய்ஸ் எல்லாம் நிறைய மிக்ஸ் ஆகும். அது நான் வந்து எக்ஸாக்டா ஃபுல்ஃபில்லா கேட்கல. சாங் நாங்க கேட்டேன், பட் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணதை இல்ல. சாங் கேட்கறது எப்படி தெலுங்கு சாங்ல தெலுங்கு மூவில புல்லட் சாங் கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட் அது கொஞ்சம் லிங்க் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா அது கூட நல்லா இருக்கு. இது அவ்வளவா இல்ல. உங்களுக்கு பிடிச்சது அவரோட ஆக்டிங், அவரோட ஸ்மைல், அவரோட எதுவும் பிடிக்காத விஷயம். அவர் என்ன இப்ப பாலிடிக்ஸ்குள்ள போறதா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மூவிஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். திடீர்னு நல்ல படமோ இந்த படமோ எனக்கு வருஷம் ஒரு படத்தை கொடுத்து வருஷம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாலிடிக்ஸ்ல போகும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எங்க என்டர்டைன் பண்றதுக்கு சார் நேர்ல பார்த்து திடீர்னு ஒரு நாள் பாத்துட்டாரு. ஒரே ஒரு போட்டோ சார், ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்து கானா ஃபீல் மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது, அந்த பழைய காலத்து ஃபீல் மாதிரி கொடுக்குது. பழைய சாங் அப்படியே கானா மாதிரி கிரியேட் பண்ணி இருக்கிற மாதிரி. சாங் எல்லாம் கங்கையம்பரம் சாங் பத்தி பாடுற ஸ்லாங் வந்துட்டு அது அப்படி இருக்கு. ஆனா அது நல்லா இருக்கு. ஆனா இப்ப அந்த நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. ஸ்டைல் மாதிரி இருக்கு. போன படம் நியோ படம் ஓடவே இல்லை. இந்த படம் எப்படி இருக்கு? நல்ல ஒரு கம்பேக்கா தான் இருக்கு. வெங்கட் பிரபு வேற நல்லா தான் டைரக்ஷன், அது இல்லாம யுவன் வேற நல்லா மியூசிக் போட்டாரு. பிஜிஎம் அதே வெங்கட் பிரபுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மங்காத்தா, அதுக்கப்புறம் படம் 2-3 படம் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் மாநாடு லெவல் இருக்குமா, மாநாடு லெவல் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுக்கு மேலேயே கூட இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு தளபதியோட நல்லா இல்ல சொல்ல போனா. லிரிக்ஸ் அவ்வளவா இல்ல. இவன் தான் பண்ணிருக்காங்கன்னு தனியா கண்டுபிடிச்சிடலாம். லிரிக்ஸ் இன்னும் பெட்டரா டைப் பண்ணி இருந்திருக்கலாம். என்னோட கருத்து அதுதான். சாங் வந்து சரியில்லைன்னு சொல்றீங்களா இல்ல புரியவே இல்லைன்னு? அதாவது வந்து ஒரு சாங் பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆகணும். மியூசிக்ல வச்சு அட்ராக்ட் பண்ணிட்டாரு. உள்ள போய் பார்த்தா லிரிக்ஸ்ல உழப்பல் பண்ணிட்டாரு, சொதப்பிட்டாரு. அதுக்கு அங்கேயே அப்பனா அவர் புதுசா ட்ரை பண்ணிருக்காரு. ஃபேமிலியா ஒரு படம் பண்றதுனால புதுசா ஏதோ ட்ரை பண்ணிருக்காரு. மங்காத்தா மாநாடு இந்த படம் எப்படி எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். மங்காத்தா பிரியாணியே வந்து அண்டர்ரேட் பண்ணிட்டாங்க. அதுவுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் படம் தான். யாரு என்னன்னு யோசிக்கிற அளவுக்கு வச்சிருந்தாங்க. ஆமா சுமாராதான் போச்சு. மாநாடு அளவுக்கு எந்த படம் போகல. மாநாடு அந்த அளவுக்கு இருந்துச்சு. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபியூச்சரிஸ்டிக்கா எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறத ஸ்கிரீன்ல பார்த்தாதான் தெரியும். நம்ம எதுவும் கெஸ் பண்ணிட முடியாது. சாங் எப்படி இருக்கு கேட்கிறேன். கானாவும் கொஞ்சம் லவ்வும் வர மாதிரி இருக்கு. பழைய பாட்டு மாதிரி இருக்கு. மாசத்துக்கு அப்புறமா படம் போகல. இந்த படம் அவ்வளவு ரீச் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது விஜயோட லாஸ்ட் படம்னால போகும் நல்லா. எல்லாரும் அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கிறதுக்கு. ட்ரைலர்ல இருந்து இன்னும் எல்லாம் நிறைய தான் போகும்னு நினைக்கிறேன். போகாதுன்னு நினைப்பாங்க. போனா நல்லா இருக்கும். நல்லாதான் ஆக்ஷன் பிலிமா தான் இருக்கு. கொஞ்சம் லவ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது லியோவோட இப்ப இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாங் கேட்கறப்ப பழைய மெத்தட் சாங் மாதிரி பழைய இது நல்லா தான் இருக்கும். இதுல எத்தனை வந்திருக்காங்கன்னா கொஞ்சம் எதுனா ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இந்த படத்தை எவ்வளவு இருந்து எதிர்பார்த்துன்னா இருக்கும். அந்த படத்தை ரிலீஸ் டேட் விட்டுருக்காங்களா ஏன்னு தெரியல.